நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே வந்து உங்களுடைய ஸ்ட்ரகிள்னெஸ்ஸ ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு, வி கேன் கோ வித் அபோவ் த கிளாஸஸ். ஓகே. என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வாய தொறந்தா மட்டும் தான், அதுக்கான சொல்யூஷன் என்னால குடுக்க முடியும். ஸோ, அதனால வாட் த ஸ்ட்ரகிள் யூ கேன் ஃபேஸ்? ஓகே. ஷூர். ஓகே. நான் நான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மெயினா வந்து மார்க்கெட் ஐ மீன் ஸ்ட்ரக்சர் நான் இருக்குல்ல. அதுல வந்து ம். மேஜர் ஸ்ட்ரக்சர், மைனர் ஸ்ட்ரக்சர் நான் மார்க் பண்ற இடத்துல நான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்றேன் சார். மேஜர் அண்ட் மைனர்ல ரொம்ப மிஸ்டேக் பண்றீங்க. அத நான் கிளாரிட்டி எடுத்து குடுக்குறேன். ஏன்னா நெறைய பேர் அந்த விஷயத்த வந்து தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நாட் ஃபார் யூ. அந்த மேஜர் அண்ட் மைனர எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட். சார் எனக்கு வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஹவர்ல ரீடெஸ்ட் போகும்போது 15 மினிட்ஸ் நம்ம கன்ஃபர்மேஷன் வச்சு எடுப்போம் இல்லையா பிஓஎஸ் ஆயிட்டு. ஸோ யா. அந்த டைம் வந்து 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது சார். எனக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் டவுட்ஸ். ஓகே. வேற. சார் இப்போ ஃபிளிப் பிஓஎஸ் கிடைச்சிருச்சு சார். ம். நம்ம ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யா. ரீடெஸ்ட்டுக்கு வராம டக்குன்னு அது பாட்டுக்கு என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருப்போம். ரீடெஸ்ட்டுக்கே வராம போயிடுது சார். முக்காவாசி நேரம் அப்படிதான் சார் நடக்குது சார். அதுக்கு ஏதாவது ஒரு முக்காவாசி சஜஷன் இருக்குமா? நேரம் அப்படிதான் நடக்குதுன்னா, சி இதுதான் உங்களோட மைண்ட் செட்ட டோட்டலாவே காலி பண்றாரு. ஐய்யய்யோ! என்னோட என்ட்ரி எனக்கு வரவே இல்லையே! சி வாட் யூ எக்ஸ்பெக்ட் நான் எல்லாருக்குமே சொல்றது, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, அது நடந்தா மட்டும் தான் அந்த இடத்துல யூ கேன் டேக் த என்ட்ரி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கல அப்படின்னா, டோன்ட் டேக். இப்ப ரீடெஸ்ட்ல தான் எடுக்கணுமான்னு கேட்டா, இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியுது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போக போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்ட்? ஆமா. சோ இந்த டைரக்ஷன்ல யூ கேன் டேக் த என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து கீழ வச்சுக்கங்க. நெறைய பேர் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுலேருந்து இது ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா ரொம்ப ஹையா ஃபீல் ஆகும். ஆமா சார். முக்காவாசி அப்படிதான் சார் யோசனை வருது சார். அந்த யோசனைக்கே போகாதீங்க. ஏன்னா உங்க டெஸ்டினேஷன் எங்க இருக்கு? சோ நான் பிளான் பண்ணிட்டேன். என்னோட பிளானிங்ல என்னோட டெஸ்டினேஷன் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, அந்த டெஸ்டினேஷனுக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே. சோ இதுதான். அது வந்து லாங் டிஸ்டன்ஸா இருக்குமோ, ஷார்ட் டிஸ்டன்ஸா இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு விஷயத்த காமிக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா, இந்த இடத்துல மிஸ்டர் அன்புமணின்னு போட்டிருக்கா? ஆமா சார். மிஸ்டர் அன்புமணின்னு போட்டிருக்கா? அவர் நேத்து வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு? $2,400 பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். $2,400 பண்ணியிருக்காரு. கரெக்ட்டா? ஆமா. பண்ணியிருக்காரா? ஆமா சார். சி நான் வேணா பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே நான் பின் பண்ணி பெரிய ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். தெரியுதா 2400? ஆ தெரியுது சார். இப்ப தெரியுது சார். எஸ் சார். தெரியும். 2400 பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணாரு அப்படின்னா, நான் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன், வெல் டன். மெசேஜ் போட்டிருக்கேனா? இந்த 2400யுமே வித்ட்ரால் பண்றாரு. இட்ஸ் ஓகே. இது உடனே பண்ணாரா? இது உடனே பண்ணாரா? அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியணும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஒரு லாங் ஜர்னி டிராவல் எஸ். பண்ணிருப்பாரு சார். ஹி இஸ் டூயிங் த லாங் ஜர்னி ஃபார் த 2 மந்த்ஸ். ஹி இஸ் டூயிங் லாங் ஜர்னி ஃபார் த 2 மந்த். ஏன்னா லாஸ்ட் 2 மந்த்துக்கு முன்னாடி தான் அவர் வித்ட்ரா பண்ணாரு. கிட்டத்தட்ட ஒரு $1,500 நம்ம கிட்ட தான் வித்ட்ரா பண்ணாரு. இப்ப ஆஃப்டர் த 2 மந்த் அவர் என்ன பண்றாரு? 2400 வித்ட்ராவல் பண்ணிட்டாரு. வித்ட்ரால் பண்றாரு. ஆனா, இது வந்து ஈஸியா பண்ணாரான்னு கேட்டா, சத்தியமா இல்ல. அவர் கூட நான் டிஸ்கஷன் நேத்து நான் எடுக்கல. அவரு என்ட்ட சொல்றாரு, "ப்ரோ நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன்." நல்லது, குட். எப்படி பண்ணீங்க? உங்களோட ஜர்னிய சொல்லுங்கன்னு கேட்டா, ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. பொறும ப்ரோ. நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கனோ, அந்த அளவுக்கு எனக்கு வந்து மணி பிரிண்ட் ஆகுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். எந்த அளவுக்கு பிரிண்ட் பொறுமையா இருக்கனோ, அந்த அளவுக்கு தான் எனக்கு மணி என்ன ஆகுது? ஏர்ன் ஆகுது. பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல யூ ஃபீலிங் ஃபெயில். அதாவது அ ஒரு 2 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கும். ஒரு 3 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கும். 4 ட்ரேட் லாஸ் ஆயிருக்கும். அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கன்னாவே, 5வது ட்ரேடும் நமக்கு லாஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு, யூ கேன் கோ வித் த சேஞ்ச் டு த ஸ்ட்ராட்டஜி. இல்ல ஏதாவது ஒரு யூடியூப் பாக்குறீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க Instagram ஸ்க்ரோல் பண்றீங்க, இல்ல யூடியூபர் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னாவே, அ
2 கேண்டில்ல வச்சு இப்படி என்ட்ரி எடுக்கலாம். 3 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. சும்மா ஏதாச்சும் ஒரு உங்க மைண்ட கவர்ற மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் இவ்ளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு சொன்னாலே, உடனே நம்ம எந்த டைரக்ஷன்ல இருக்கோமோ, அந்த டைரக்ஷன விட்டுட்டு யூ கேன் சேஞ்ச் த டைரக்ஷன். உண்மையா இல்லையா? ஃபிராங்க்கா சொல்லுங்க. வி நீட் டூ டாக் ஃபிராங்க்லி. 100% ட்ரூவா சொல்லுவேன். ஏன்னா, எல்லாருமே என்ன நெனைப்பீங்க அப்டின்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அடுத்ததுமே இதே மாரி நடக்குமோ? இவங்களுக்கு நடக்குதுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வொர்க் அவுட் பண்ணும். ஆனா, நீங்க கரெக்ட்டான வேல போய்க்கிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க போற வே என்னது? கரெக்டான வே. 200% கரெக்ட்டான வே. போற வேல கண்டிப்பா கரடு முரடுகளா இருக்கதான் செய்யும். கல்லு முள்ளு இருக்கதான் செய்யும். நீங்க போற வே தடுக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா, நீங்க கத்துறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையா சொல்லப்போனா, கத்துக்கிறதுக்கான பாடங்கள் நெறைய இருக்கு. ஆனா, அத யாருமே என்ன பண்றதில்ல அப்டின்னா, இப்போ நீங்க யாருமே என்கிட்ட சும்மா படிக்கல. ஸோ எல்லாமே யூ நீட் டூ பே வித் மீ ரைட் ஃபர்ஸ்ட் திங். ரேஜினிஸ் யூ ஆர் டு பே. நீங்க பே பண்ணி தான் படிக்கிறீங்க. அந்த பே பண்றதுக்கான குவாலிட்டியான ஆமா. சர்வீசஸ தேஜினியஸ் இப்போ இல்ல, எப்பவுமே குடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த குவாலிட்டில என்னைக்குமே சரி, காம்ப்ரமைஸ் அப்டிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா? பட் ஆமா. இங்க நான் நெறைய இடத்துல திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன்மா. ஃபிராங்கா சொல்லணும் அப்டின்னா, நான் நெறைய இடத்துல திங்க் பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம தான் தப்பு பண்றோமா? அப்டின்னு யோசிக்கும்போது, நெறைய இடத்துல ரிவ்யூ பார்க்கும்போது, நம்ம கரெக்ட்டான வேல போறோம். பட் மக்களோட மைண்ட் செட் எப்டி இருக்கு? மக்களோட மைண்ட் செட் எந்த மாரி இருக்கு? அப்டிங்கிறத யோசிப்பேன் நான். யோசிச்சு தான், ஓகே நம்ம கரெக்ட்டான வே சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. நெறைய சொல்லலாம். நான் நெறைய கிளையண்ட்ட பார்க்குறேன். நெறைய பேருடைய அ உரையாடல் நடத்தும்போது, அவங்க பண்ற தப்பு. நெறைய தப்ப நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இங்க தவறுகள் அப்படிங்கிறது நடக்க தான் செய்யும். ஆனா, அந்த தவற மணி விஷயத்துல பண்ணாதீங்க. நீங்க ட்ரேடிங்ல சஸ்டெய்னபிளா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆசைகள கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். உங்களோட ஆசைகள். அதுவும் பணத்து மேல இருக்கக்கூடிய ஆசைகள நீங்க என்ன பண்ண தெரிஞ்சுக்கணும்? கம்மி பண்ண தெரிஞ்சுக்கணும். கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஆனா, அத இப்ப வரைக்கும் யாரும் கட்டுப்படுத்துறது இல்ல. ஃபிராங்கா சொல்லுவேன். சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அந்த ஆசை யாருக்குமே கட்டுப்படாம இருக்கு. அந்த பணத்து மேல இருக்கிற ஆசை எத்தன பேருக்கு கட்டுப்பாடா இருக்கு? ஒரு ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னா, புலங்களையும் அடக்கி வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இதுவே இருக்கு. தத்துவமே இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா, உங்களோட ஆசைகள கட்டுப்படுத்தணும். நீங்க ஆசைகள கட்டுப்படுத்தல அப்டின்னா, ட்ரேடிங்ல ஜெயிக்கிறது அப்டிங்கிறது முடியாத காரியம். ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு சான்று, நான் போன வாரம் என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு கிளையன்ட்ட மீட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, "சார் நான் உண்மையிலேயே கரெக்ட்டான பாதையில போயிட்டு இருக்கேனா? எனக்கு என்னங்கிறது என்னாலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. நான் ஜெயிக்க முடியலனா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நான் தோத்துக்கிட்டு இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு" அப்டின்னு சொன்னாரு. லாஸ்ட் வீக் மண்டே என்ன மீட் பண்றாரு. "சார் நான் உங்கள பார்க்கறதுக்கு திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் சார்ன்றாரு." கிட்டத்தட்ட ஒரு லாங் ஜர்னி ஒரு 7 ஹவர்ஸ் ஜர்னி பண்ணி என்ன பார்க்க வராரு. என்ட்ட பேசுறாரு. அப்ப சொல்றாரு, "சார் நான் ஃபண்டட் அக்கவுண்ட் வாங்குனேன். 2 ஃபேஸ கம்ப்ளீட் பண்ணேன். பே அவுட்டும் பண்ணிட்டேன்." என்ன சொல்றாரு? 2 ஃபேஸ கம்ப்ளீட் பண்ணேன். பே அவுட்டும் பண்ணிட்டேன். ஆனா இப்போ ஒரு 4% லாஸ்ல இருக்கேன். எத்தன பெர்சன்ட் லாஸ்ல இருக்காராம்? 4% 4% லாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், "சார் நான் ஜெயிச்சேனா, தோத்தேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு." அப்படின்னு என்ட்ட பேசுறாரு. அப்ப நான் சொல்றேன், "சார் நீங்க போறவே கரெக்ட்டான வே. 4% லாஸ பார்த்த நீங்க, ஏன் 19% கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. அத ஏன் நீங்க கவனிக்கல?" அப்படின்னேன். நான் சொன்ன விஷயம் புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். 4% லாஸ பார்த்த நீங்க, கிட்டத்தட்ட 20% கிட்ட நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. "எனக்கு புரியல சார்" அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல. ஃபண்டட் அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு 8% ப்ராஃபிட் எடுக்கணும். உண்மையா? இல்லையா? ஆமா சார். செகண்ட் ஃபேஸ்க்கு 5% ப்ராஃபிட் எடுக்கணும். உண்மையா? இல்லையா? ஆமா. பே அவுட்ல 5% ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணி, நம்மளுடைய மெம்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, 10% லாஸ மீட் பண்ணவே இல்ல. அப்ப அவர் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா? இல்லையா? ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தானே சார்.
இது எல்லாம் எத்தனை நாள்ல எடுத்தீங்கன்னு கேட்டா 4 மாசத்துல எடுத்தேன் சார். இந்த 4 மாசத்துல 20% நல்லா புரிஞ்சுக்கணும். 4 மாசத்துல 20% எடுத்திருக்காரு. இது ஏன் அவருக்கு புரியல அப்டின்னா, நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு தெரியல எனக்கு. அந்த 13% வந்து ப்ராஃபிட்டா அவர் என்ன பண்ணல? ப்ராஃபிட்டா நினைக்கல. என்ஜாய் பண்ணல. என் கைக்கு வரவே இல்லம்மா. அந்த ப்ராஃபிட் என் கைக்கு என்ன பண்ணல? வரல. வரல. வரலன்னா அது எப்படி ப்ராஃபிட்டா இருக்கும்? அப்ப அத ப்ராஃபிட்டா அவரால கன்சிடரே பண்ண முடியாது. நெறைய பேர் இப்படிதான் இருக்கும். நெறைய பேர் ஃபண்டட் அக்கவுண்ட் எடுக்கிறோம். ஆனா ஜெயிக்கிறீங்க. ஃபண்டட் அக்கவுண்ட் எடுத்து ஜெயிக்கிறீங்க. ஜெயிக்கிறத பார்க்க ஆனா எப்பவுமே சரி நம்ம கைக்கு பணம் வந்தாதான் அத என்னவா நம்ம எடுத்துப்போம். ப்ராஃபிட்டா கன்சிடர் பண்ணுவோம். சார் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நான் இவ்வளவு தான் சார் சம்பாதிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அது யார் மேல உள்ள தவறு? எப்பவுமே நான் அப்ப சொன்னேன். சார் ரியல் மனில மட்டும் தான் சார் ரியல் ப்ராஃபிட்ஸ என்ஜாய் பண்ண முடியும். ஒரே வே தான். இப்ப அதே வந்து ஒரு ரூ. 1,00,000 ரூ. 2,00,000 டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி டைரக்ட்டா ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, மாசம் 5% ப்ராஃபிட் பண்ணி அவர் என்ஜாய் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பா ம். சார். பண்ணியிருப்பாரா இல்லையா? கண்டிப்பா. அப்போ இங்க பண்ண தப்பு என்ன? அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிக்கும்போது தான், நம்ம எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஜெயிக்கிறோம். ஆனா, அந்த ஜெயிக்கிற விஷயமே உங்களுக்கே அது தெரியல. காசு கைக்கு வந்தா ம். தான் ஜெயிக்கிறோம்னு நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நீங்க ஒரு கவுண்ட்டுமே ஒரு விஷயத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி நீங்க சொல்லப்போன அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் தெரியுமா? அதாவது நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கன்சிஸ்டன்சிய யார் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் ஒருத்தவங்க கன்சிஸ்டன்சிய ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க? கன்சிஸ்டன்சிய நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதே நீங்க கன்சிஸ்டன்சிய ரெகுலரா ஃபாலோ பண்ணல. கன்சிஸ்டன்சிய கன்சிஸ்டன்சிய என்ன பண்ணல? ரெகுலரா ஃபாலோ பண்ணலன்னா, நீங்க ஸ்ட்ராட்டஜி ஜம்பிங்கோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க மைண்ட் கரெக்ட்டா இல்லன்னு வச்சுக்கங்களேன், நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ரொம்ப நீங்க சிம்பிளா செய்யுங்க. நீங்க எத்தன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பார்த்திருப்பீங்க. யார்ட்ட வேணாலும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யார்ட்ட வேணாலும் லேர்ன் பண்ணியிருக்கலாம். எத்தன ஸ்ட்ராட்டஜிஸ் வேணாலும் பார்த்துருக்கலாம். நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில கன்சிஸ்டன்ஸியா இருந்தீங்க. நீங்க மத்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம தேஜினிய சொல்லிக் குடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்லாம் பண்ணல. சிம்பிளான ஒரே விஷயம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. ட்ரெண்ட பேஸ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ட்ரேட் எடுக்க போறீங்க. இந்த விஷயத்த சிம்பிளா, நீட்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆனா, நெறைய பேர் மைண்ட் டைவர்ட் பண்றீங்க. என்ன பண்ணீங்க? இப்ப ஒரு இடத்துல இப்ப என்கிட்ட கோர்ஸ் படிக்கிறீங்க அப்டின்னா, அடுத்த நிமிஷமே அடுத்த கோர்ஸ் படிக்கணும்னு தான் நெனைக்கிறீங்களே தவிர, யாருமே சரி நசீர் ப்ரோ ஒரு வே சொல்லிக் குடுத்துட்டாரு. அந்த வேல கரெக்ட்டா ஜர்னிய எடுப்போம். அந்த வேவ பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா, இப்ப பைக் ஓட்ட ஒரு ட்ரெய்னர் கத்துக் குடுத்துட்டாரு அப்டின்னா, நீங்க ஒரே மாசத்துல பைக் நல்லா ஓட்டிருவீங்களான்னு கேட்டா, சொல்ல முடியுமா யாராச்சும்? நான் ஒரே மாசம் 1 வாரம் நான் பைக் கத்துக்கிட்டேன். ஒரே மாசத்துல நான் சூப்பரா பைக் ஓட்டுவேன்னு நீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? முடியாது சார். ஏன்னா, பைக் ஓட்டுறதுக்கு எனக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்ப்பீங்க? பைக் ஓட்டுறதுக்கு அப்போ, ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், நெறைய விஷயங்கள நம்ம பார்ப்போம்ல. பைக் ஓட்டுறதுல ஓட்ட தான் இருக்கு. வரும் நமக்கு. ரைட் ரெகுலரா என்ன பண்ணணும்? ஓட்ட தான் சார் அதோட தெரியும். அதேதான். அதே மாரி தான். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்துட்டீங்க அப்டின்னா, ஸ்ட்ராட்டஜில இருக்கக்கூடிய நிறை குறைகள நீங்க பழக தான், நீங்க என்ன தப்பு பண்றீங்க? நான் ஒரு நபர் சொன்னேன் தெரியுமா? நான் என்ன சொன்னேன்? ஒரு நபர் சொன்னேன் தெரியுமா? அந்த நபர் வந்துட்டு ஜர்னலிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு. புக்லெட்ட பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. ப்ரோ நான் ஜர்னலிங் பண்ணியிருக்கேன். அவர் பண்ண தப்ப சொல்றாரு. என்ட்ட காமிக்கிறாரு. சார் நான் இது ஸ்டெப்லஸ் அடிச்சுச்சு சார் அப்படின்னு காமிக்கிறாரு. நான் அவர்ட்ட சொன்னேன். 4 ஹவர்ஸ்லயும் சாரி டெய்லிலயும் 4 ஹவர்ஸ்லயும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். நீங்க ஏன் 15 மினிட்ஸ்ல போயிட்டு அப் ட்ரெண்ட்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னு கேட்டேன். சார் தப்பு பண்றேன் சார். அதனால தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆச்சு. கிளியரா புரிஞ்சுச்சா? ஹையர் டைம் ஃப்ரேம்ல என்னவா எடுத்திருக்காரு? அப் ட்ரெண்ட் எடுத்துக்காரு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்ல போயிட்டு, லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு என்ன பண்றாரு?
தப்பு பண்ண சார் இந்த தப்பு தான் சார் நீங்க சரி பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆ நீங்க போற ட்ராக்கு, நீங்க கடைப்பிடிக்கிற பொறுமை ரொம்ப ரொம்ப அருமை சார். நீங்க கரெக்ட்டான வேல போயிட்டு இருக்கீங்க. இதே வேல போங்க அப்படின்னு சொல்லி சேர் அப் பண்ணேன். கான்செப்ட் புரியுதுங்களா? கேக்குது. சொல்லுங்க டிடி பாபு. நீங்க சொன்னீங்கல்ல சார் இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல நானும் இந்த மாதிரி இதே எனக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு சார். எப்படின்னா நானும் ஜிஎஃப்டில வந்து கோட் ஃபண்டட் ட்ரேடர்ல வந்து நானும் இந்த மாதிரி எடுத்தேன் ஒரு அக்கௌண்ட். phase 1 ம். phase 2 கிளியர் பண்ண மெயின் அக்கௌண்ட் கொடுத்தாங்க. மெயின் அக்கௌண்ட்ல வந்து 2% மேல எடுத்தேன் விட்ரால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ம். நானும் விட்ரால் 2% எடுத்துட்டேன். 2.5% எடுத்துட்டேன். அப்புறம் சூப்பர். விட்ரால் போடுறேன், எனக்கு வந்து விட்ராலே வரல. என்னன்னு ம். கேட்டா கன்சிஸ்டன்சி ரூல் ஒண்ணு இருக்கு, அதை நீங்க வந்து மெட் பண்ணல அப்படின்னு. சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அப்ப அவங்க நீங்க சொன்னாங்க, போட்ட உழைப்ப பாத்தீங்களா? நீங்க நெறைய உழைப்பு போட்டீங்க. கன்சிஸ்டன்சி ரூல்னா நம்ம சொன்ன ரூல தானே ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஆமா சார். அதே மாதிரி அதே எஸ்எம்டி கான்செப்ட் சிம்பிள் நம்மள மாதிரி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து எடுக்கிற அதே கான்செப்ட் தான் சார். ஏன்னா வந்து இதை ஸ்டாப் வந்து லாஸ், நான் ஸ்டார்டிங் டார்கெட் லாஸ்ட் 2 எல்லாமே இயர்ஸா கரெக்ட்டா பண்ணிட்டு பண்ணீங்க. இருக்கேன். 1% ஸ்டாப் லாஸ், 2% டார்கெட் அதே தானே? ஆ அதே தான் சார். எதுவுமே எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதா இருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் சின்னதா வரும். செசல் வந்து டிபி வந்து 3% வரும். அதாவது 1:3 கிட்ட வரும். அந்த சூப்பர். அதுதான் சேஞ்சஸ் எல்லாம் அக்செப்டன்சி. வரும்ல. கன்சிஸ்டன்சி தான். அது அது என்ன 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 கான்செப்ட்னே தெரியல. அவங்க கன்சிஸ்டன்சி ரூல் மெட் ஆகல அப்படின்னு சொல்லி பண்ண. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 லாஸ் வந்துச்சு. சரி லாஸ் வந்த அப்புறம் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி ரூல் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகே அப்ப வந்து லாஸ் பண்ணா வந்து மெட் ஆயிடும் போல இருக்கு, பே அவுட் போட்டுலாம் சொல்லிட்டு நான் ஒரு லூஸ் தனமா என்ன பண்ணேன், லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வேணும்னே லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ரெண்டு ரெண்டு கரெக்டா ரெண்டு ரெண்டு லாஸ் பண்ணேன். கரெக்டா 2% சொல்லிட்டு 2 லாஸ் பண்ணிட்டேன். சரி மெட் ஆகணுமே, அப்பயும் மெட் ஆகல. அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு பிரீஜ் அக்கௌண்ட் அப்படி சொல்லி வந்துருச்சு. எனக்கு எனக்கு என்ன என்ன ஏன் இப்படி பண்றானுங்கன்னே தெரியல. எனக்கு சுத்தமா புரியல. அதாவது எனக்கு நம்ம ஜெயிச்சுமே இந்த ஃபண்டட் அக்கவுண்ட்னால நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, ப்ளீஸ் கோயிங் டூ த ரியல் கேபிட்டல். எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஓன் ரூல்ஸ், ஓன் மனி. எனக்கு இப்ப வரைக்குமே புரியல அவங்க எதுக்கு இது சொன்னாங்க. சரி நானும் அங்க ரூல்ஸ் புக் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்க்க எனக்கு இப்ப வரைக்குமே அது புரியல. ஏன் அப்படி சொன்னாங்கன்னே இல்ல எனக்கு தெரியல. நான் ஃபண்டட் கம்பெனிய பத்தி ஸ்கேம்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் பார்க்கலன்னா சார். நான் அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். ஃபண்டட் கம்பெனிஸ் யாருமே என்ன பண்ணல. ரியல் நமக்காக ட்ரேடிங்கான அவங்க வேலை செய்யல யாருமே. தட்ஸ் இட். அக்கௌண்ட் அதுதான். தரணுன்றதுக்காக யாருமே இல்ல. தட்ஸ் இட். பே அதுதான் வந்து அவுட் வந்து ரியாலிட்டி. இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ். தட்ஸ் இட். சோ அத புரிஞ்சுக்குங்க. அதனால ஃபண்டட் கம்பெனி சூஸ் பண்ணாலும் பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஜெயிக்கிறப்போ அந்த ஜெயிக்கிற அந்த விஷயத்த உங்களால என்ஜாய் பண்ண முடியல. அத நீங்க யோசிச்சீங்களா? நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமா சார். அத உங்களால என்ன பண்ணிக்க முடியல? அது எனக்கு நியர்லி எனக்கு வந்து அந்த 2% கிளியர் பண்ணதுக்கு வந்து கரெக்டா 2 months கிட்ட ஆயிடுச்சு சார். 1.5 month, அதாவது 1 month 20 days கிட்ட ஆயிடுச்சு. ம். எனக்கு அவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுத்தத அவனுங்க அசால்ட்டா தர முடியாது பே அவுட் கேன்சல் அப்படின்ற மாதிரி போயிட்டான். நெறைய எனக்கு கம்பெனிஸ் என்ன அதுதான் பண்றதே தெரியல. பண்றாங்க. ஆனா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இதே ரியல் கேபிட்டலா இருந்து ஒரு 1 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சாலிடா ஒரு 20,000 ப்ராஃபிட் பண்ணி கையில எடுத்துட்டு போயிருக்கலாமா? கண்டிப்பா சார். ரியல் மணி லாஸ் ஆனா ரியல் மணி லாஸ் ஆகும். ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு என்னடா? அதான் ரியல் சார். மணி. அது ஆனா என்கிட்ட அவ்வளவு கேபிட்டல் அந்த சரி நான் வந்து ஸ்டூடெண்ட். அப்ப வந்து ம். என்கிட்ட அவ்வளவு பெரிய கேபிட்டல் இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். என்கிட்ட இருந்து அப்ப அவ்வளவு கேபிட்டல் இல்ல. அப்ப எனக்கு இது ஒண்ணும் இல்ல. உங்கள்ட்ட சீப் கேபிட்டல் அண்ட் இல்லன்னு பெஸ்டஸ்ட் வே. வச்சுக்கங்களேன். நீங்க உங்கள்ட்ட கேபிட்டல் இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஜிஎஃப்டில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு நியர்லி ஒரு 6K கிட்ட இருக்கும் சார். நேர்லி அதே $60 நம்ம ரியல் மணியா போட்டு ஒரு ட்ரேடுக்கு $6 10 ட்ரேடு. இப்ப ஒண்ணும் இல்ல. சிம்பிளா நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு கால்குலேஷன் சொல்றேன். நீங்க ₹6,000 வேஸ்ட் பண்றீங்கல்ல. ஒரு ஃபண்டட் கம்பெனில ஒரு டெமோ அக்கவுண்ட்க்காக. அதே ஆமா $6,000 வச்சு ஒரு ட்ரேடுக்கு $6. ஆமா சார். ஆனா $6 அதுல கேபிட்டலா மார்ஜின் அசீவ் ரொம்ப பண்ணிக்கங்க. கம்மியா. இப்போ ஒண்ணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஃபண்டட் கம்பெனில ஏத்திட்டீங்கன்னா 10% லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் தானே. $4,000 ஆமா போச்சு சார். தானே. ஆமா சார். கான்செப்ட் புரியுதா? அதே $6 ஒரு $6 1%. மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. $6 என்னோட 1%. $60 நீங்க கேபிட்டல் எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். 60 $600 என்னோட $60 கேபிட்டல். என்னோட கேபிட்டல் எவ்வளோ? $600. $600. ஆனா என் கையில இருக்கிறது 60 தான். ஒரு ட்ரேடுக்கு $1000 ரிஸ்க் எடுக்க போறேன். ஓகேவா?
2 டைம் ஜெயிச்சாலுமே உங்களுக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டீங்கல்ல. கரெக்ட் தான் சார். 2000 ஆனா வந்து சம்பாதிக்கிறீங்க. இதுல வந்து நம்ம இனிஷியல் கேபிட்டல் எப்படின்னா நான் வச்சிருந்த ஃபண்டட் இதுல டெமோ டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து மினிமமா வந்து $150 தான் சார் டெபாசிட். அப்படியெல்லாம் கிடையாது. நம்மள்ட்ட தான் மினிமம் இருக்கு. அதெல்லாம் நீங்க வொரி பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ட்ரேட் ஜீனியஸ் இருக்குல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்ல ஏன்னா நீங்க சொன்ன உடனே இவ்ளோ எனக்கு தப்புன்னு எஃபோர்ட் என்ன போட்டு சொல்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்குதான் நான் தப்புன்னு உங்களுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரோ ஏன் ஸ்டோரி மாதிரியே இருக்கே, அப்படியே அப்படியே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன். இல்ல இது இதெல்லாம் சொல்லணும் வந்து அதுதான். ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில சில விஷயங்கள் வர மாட்டேங்குது. நம்மளா ஃபண்டட் கம்பெனிய பத்தி தப்பா பேசினாலும் நம்மளே நெறைய பேர் திட்டிட்டு தானே இருக்காங்க. எனக்கு சொல் நிறைய இருக்கு சார். இந்த மாதிரி நான் ஒரு 4-5 அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன் இது வரைக்குமே. ஃபண்டட்எக்ஸ்ல வாங்கியிருக்கேன், எவ்வளோ லாஸ் ஜிஎஃப்சில பண்ணியிருக்கீங்க வாங்கியிருக்கேன். பாருங்க. யோசிச்சு பாருங்க. உங்களோட லாஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாஸ் இருக்கும். ஆமா, அதுவும் கிளியர் பண்ணி மாஸ்டர் அக்கௌண்ட்ல விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாமே. டோன்ட் வரி. பார்க்கலாம். எல்லாருக்கும் நம்மளோட ஒர்க் என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. அத தாண்டி நம்ம பொறுமையா போனாலே நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம்? ஜெயிக்க ம். ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரிய ஒரு மோரல் ஸ்டோரியா நீங்க பண்ணிக்கிட்டு யோசிங்க. அதே மாரி இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. இன்னொரு கிளையண்டுமே வந்தாங்க. அவங்களுமே நம்மளோட ஸ்டூடண்ட் தான். அவங்களுமே என்னது? நம்மளுடைய ஸ்டூடண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் லாஸ் ஸ்டோரி. இப்ப நான் சொல்ல போறது லாஸ். ஏன்னா, எப்பவுமே நம்ம டேஜினியஸ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக் குடுத்துக்கிட்டே வருவோம். என்ன சொல்லிக் குடுத்துக்கிட்டே வருவோம்? ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட். எத்தன தாட்டி ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட பத்தி பேசியிருப்பாங்க. இல்ல நான் போட்ட வீடியோலயுமே நான் நெறைய இத பத்தி தான் பேசுவேன். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இஸ் வெரி இம்பார்டன்ட் சொல்லுவேன். அந்த பெர்சன் கண் கலங்கிட்டு வராரு. என்ன வந்து, "சார் ₹10,00,000 கிட்ட லாஸ் ஆயிடுச்சு." ஓகே. நம்ம சொல்லிக் குடுத்து தான் லாஸ் ஆயிடுச்சா? நம்ம சொல்லிக் குடுத்து தான் லாஸ் பண்றாரா? அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னடா இது? அப்படிங்கிற மாரி அவர்ட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். சார் கோல்டுல ட்ரேட் எடுத்தேன் சார். மார்க்கெட் கீழ இறங்க இறங்க நான் ஏதோ ட்ரேட் எடுத்தேன். எடுத்துக்கிட்டே இருந்தேன் சார். 1/2 மணி நேரத்துல என்னோட கேப்பிட்டல லாஸ் பண்ணிட்டேன். 1/2 மணி நேரத்துல கேப்பிட்டல லாஸ் பண்ணிட்டேன். நான் எத்தன டைம் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருப்போம். ஸோ எப்பவுமே என்னத்த ஃபாலோ பண்ணணும்? ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னா உங்கள காப்பாத்தும். எப்பவுமே சரி ரிஸ்க்க கரெக்ட்டா எடுங்க. கன்சர்வேட்டிவ் ரிஸ்க்கா எடுங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப 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 மெயின். ஆமாவா இல்லையா? ஆமாவா எஸ் இல்லையா சார். சொல்லுங்க? ஆமா அந்த சார். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ப்ளீஸ் பார்த்து எடுங்க. நிதானமா எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவரு என்ன பண்ணல ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட? ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணவே இல்ல. ஸோ எனக்கு அவர திட்டவும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப ஃபீலிங்ல இருக்காரு. அவரு ஆல்ரெடி உடைஞ்சு போய் இருக்காரு. அவர திட்டவும் மனசு வர மாட்டேங்குது. எதுவுமே சொல்ல வர மாட்டேங்குது. அப்போ ஒரு ஆசானா, ஒரு குருவா இருந்து என்னுடைய கடமைய நான் கம்பல்சரி செஞ்சாகணும். நான் குருவா இருந்தா ஒண்ணு திட்டணும். ஏங்க இப்படி பண்ணீங்க? எதுக்காக? ஏன்னா திட்டவும் முடியாது. அவரோட சூழ்நிலை அப்படி இருக்கு. உடனே சொன்னேன். ஒரே விஷயம் தான். நான் அவ்வளோ டைம் சொன்னேன். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ பெரிய லாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்காது. 2வது திங் 2வது திங் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓகே தப்பு பண்ணிட்டீங்க. தவறுகள் எல்லா மனுஷனும் பண்றது தான் இன்க்ளூடிங் மீ. ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தான். தப்பு பண்ணாம இங்க யாருமே வந்து ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. நானும் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரு ஒரு பாடம். எல்லாமே என்ன? ஒரு ஒரு பாடம். சீரியஸா சொல்லணும்னா நானுமே இப்போ கோடிக்கணக்குல லாஸ் பண்ணியிருக்கேன். ஃபிராங்கா சொல்லணும்னா அதுதான் உண்ம. அது எனக்கு ஒரு பாடம். நான் சொல்றது என்னன்னா, அது ஒரு பாடம். புரியுதுங்களா? கோடிக்கணக்குல லாஸ் பண்ணா ட்ரேடிங்ல நசீர் ப்ரோ லாஸ் ஆயிட்டாருன்னு நெறைய பேரோட கேள்வி இருக்கும். ஸோ ட்ரேடிங்ல லாஸ் ஆகாம அத தாண்டி ஒரு மிகப்பெரிய பாடத்த ஸோ எல்லா பக்கமும் நெறைய பேர் என்ன நெனைப்போம் அப்டின்னா, எல்லாருமே என்ன நெனச்சுக்கிட்டு இருப்போம் அப்டின்னா, ட்ரேடிங்ல மட்டும் தான் லாஸ் பண்ணணும்னு. அத தாண்டி இன்னொரு லாஸஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நசீர் ப்ரோ அப்டிங்கிறது இந்த இடத்துல இன்னுமே உட்கார்ந்துருக்கேன். ஸோ இன்னுமே ஸ்டேபிளைஸா உட்கார்ந்து அப்ப தான் நான் சொன்னேன், ப்ரோ நீங்க ₹10,00,000 லாஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் எனக்கு ₹2,00,00,000 கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளோ கிட்ட ப்ராப்ளம் இருக்கு? ₹2,00,00,000 கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. பட் நானே அத சமாளிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா, எனக்கு தெரியும் என்னால அந்த ₹2,00,00,000 சம்பாதிக்க முடியும்ன்ட்டு. எனக்கு தெரியும் அந்த ₹2,00,00,000 என்னால என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும்ன்ட்டு. அதே மாரி தான் அந்த ₹10,00,000 நீங்க சம்பாதிச்சது.
திருப்பி சொல்றது. அந்த 10,00,000 என்னது? நீங்க சம்பாதிச்சது. 10,00,000 சம்பாதிக்க தெரிஞ்ச உங்களுக்கு 20,00,000 சம்பாதிக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? அப்படின்னா, ஆமா சார். கரெக்ட் சார். நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளவுதான். நான் சொன்ன ஒரே வேர்ட் இதுதான். அவங்களுக்காகவே மோட்டிவேட் பண்ணு. அது என்னுடைய ப்ராப்ளத்த வச்சு மோட்டிவேட் பண்ணேன். ஏன்னா, அதே தான் சொன்னேன். சார் என்னோட ஆஃபீஸ நீங்க சுத்தி பாருங்க. ஒரே விஷயம் தான் அவர்ட்ட சொன்னேன். என்னோட ஆஃபீஸ சுத்தி பாருங்க. இதுக்காக நான் செலவு பண்ணது கிட்டத்தட்ட ரூ. 1,00,00,000. நான் நெறைய செலவு பண்ணியிருக்கேன். இத தாண்டி இவ்வளோ மெயின்டனன்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ரூ. 2,50,00,000 கிட்ட நான் சம்பாதிச்சிருக்கேன். இப்ப ரூ. 2,50,00,000 எனக்கு பிரச்சனை இருக்கு. அதே ரூ. 2,00,00,000 என்னால சம்பாதிக்க முடியாதுன்னுலாம் கிடையாது. என்னால முடியும். அந்த நம்பிக்கையில நான் உட்கார்ந்துருக்கேங்க இப்போ. ரூ. 10,00,000க்காக நீங்க உங்க மனச விடாதீங்க. தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த மாரி ஒரு தப்ப நீங்க பண்ணுவீங்களா? தப்பு பண்ணிட்டீங்க. இதனால தான் பணம் போச்சுன்னு தெரியும். இதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணுவீங்களா? பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க ஜெயிப்பீங்க. திருப்பி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ட்ரேடிங்க்கு எலிஜிபிளே கிடையாது. ட்ரேடிங் உங்களுக்கு செட்டே ஆகாது. அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த இதெல்லாமே ரியல் இன்சிடென்ட். நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரியல் இன்சிடென்ட். இட்ஸ் நாட் எ ஸ்டோரி. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரியலா அனுபவத்த வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரி தான் நீங்க ட்ரேடிங்க்குள்ள வரீங்க அப்படின்னா, எப்பவுமே சரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது உள்ள போடுறீங்க அப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள போறேன் அப்படின்னா, அது உங்க லைஃப்ப அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கும். என்னன்னாலும் அது உங்க லைஃப்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்பர் 2 ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பரான கன்சிஸ்டன்சிய நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான், நீங்க ட்ரேடிங்க்குள்ள வரணும். உங்க மைண்ட் ஸ்டேபிளா இருக்காங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் திருப்பி சொல்றது, உங்க மைண்ட் உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கா? உங்களோட மைண்ட் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமா? நீங்க அந்த மைண்ட கண்ட்ரோல்டா வச்சிருக்கீங்களா? நான் வந்து பேராசைப்படாம இருக்கனா? இதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்விய நீங்க எழுதிட்டு, அந்த கேள்விக்கான பதில நீங்களே ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கால எழுதி வைங்க. ஒரு புக்ல வைங்க. இதுக்கெல்லாம் நான் ரெடியா இருக்கனா? இதெல்லாம் நான் ரெடியா இருந்தா மட்டும் தான், யூ நீட் டூ இன்வெஸ்ட் ரியல் மனி. இதுக்கெல்லாம் ரெடியா நீங்க லாஸ், ப்ராஃபிட்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். என்னுடைய மனதளவுல நான் வந்து ஸ்டெபிலைசரா இருக்கனான்னு சொல்லிட்டு நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுடைய மனதளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு நோட் புக்ல உட்கார்ந்து கேள்விகளுக்கும் கேளுங்க. அதுக்கான பதில்கள நீங்களே ரெடி பண்ணுங்க. உங்க உள்ளத்த தொறந்து ரெடி பண்ணுங்க. அதுக்கான பதில்கள்லாம் கரெக்ட்டா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணுங்க? உங்களோட ரியல் மனிய இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரியல் மனி இன்வெஸ்ட் பண்ணி ஆசைகள் யாரையும் விடாதுங்க. பிரச்சனைகள் ஏன்னா ஆசைகள் இருக்குன்னா, சும்மா ஒண்ணும் ஆசைகள் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஏன் மிடில் கிளாஸ் பையன் ஒரு ட்ரேடிங்ல வந்து ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு மிடில் கிளாஸ் பையன் நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ். ஏன் ஜெயிக்க முடியல? ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே இருக்கிற ஒரே ஒரு இடைவெளி என்ன அப்படின்னா, ஒண்ணு கமிட்மெண்ட். ஒண்ணு என்ன? ஒண்ணு என்ன? கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்ட ஃபில்ஃபில் பண்ணணும்னா, என்னோட ஆசைகள் அப்படிங்கிறது எகிரிடும். மேல போகும். பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள் மேல போகும். கன்சிஸ்டன்சி இருக்காது. பண ஆசைகள் மேல போகும். அந்த பண ஆசைகள்னால தான் இன்ன வரைக்குமே நம்ம இந்த ஸ்டேஜ்லயே இருந்துகிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? அதை உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதுதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிய நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுமா. ஃபிராங்கா சொல்றேன். இந்த ரியாலிட்டிய நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே ட்ரேடிங்ல ஜெயிச்சிடலாம். இந்த ஆசைகள கட்டுப்படுத்த எனக்கு தெரிஞ்சுட்டா போதும். இந்த ஆசைகள கட்டுப்படுத்தி, அதுக்கேத்த மாரி நான் சர்வே பண்ணி, மாசம் எனக்கு ஒரு 2லேருந்து 3% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும். அதுக்கு மேல வரதுலாம் ஓகே. ஹாப்பி. அதுக்கு மேல வரதுலாம் ஹாப்பி. அப்படிங்கிற மனநிலைமைக்கு நீங்க வாங்க. எல்லாருமே வாங்க. இந்த மனநிலைமையில நீங்க இருந்துட்டாலே, அடுத்த கிளாஸ் நான் எடுக்கும்போது நீங்க எல்லாருமே ஹேப்பியா சொல்லுவீங்க. சார் நான் வந்து ப்ராஃபிட்டபிளா இருந்தேன் சார். நான் ரொம்பவே ஹேப்பியா இருக்கேன் சார்ன்னு அடுத்த செஷன்ல நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க. ஏன்னா இப்பவுமே சரி, நான் எடுக்கிறதுல 50% பீப்பிள்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கீங்க. am I right or not? எஸ் சார். சோ, அத தாண்டி ஸ்ட்ராட்டஜியஸ் தாண்டி உங்களோட மன வலிமை ரொம்ப முக்கியம். அந்த மன வலிமை இருந்துச்சுன்னா, இப்ப நான் சொல்லிக் குடுக்குற அந்த 50 பேருமே நாளைக்கு என்கிட்ட வந்து நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கேன்னு நீங்க சொல்லுவீங்க. அத நான் கேட்பேன்.
மிக முக்கியமான விஷயம். நம்மள ஜெயிக்க விடாம வச்சிருக்க ஒரே ஒரு விஷயம், நம்மளோட மனசு மட்டும் தான். நம்மளோட மனநிலைமை மட்டும் தான். நம்மளோட கான்ஃபிடன்ஸ். அத வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள டியூன் பண்றதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு சோசியல் மீடியால தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களா? தேவையில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கேண்டில். இந்த கேண்டில வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு சொன்னா, உங்களோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்துட்டு போகும். டிஸ்ப்ளே ஆகிட்டே இருக்கும். பிரிண்ட் ஆகாமயே இருக்கும். பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாரி வீடியோஸ ஃபர்ஸ்ட்டு பார்க்கறத ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா இப்படிதான். ஒரு மார்க்கெட்ல இந்த இடத்துல தான் ட்ரேட் பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்படி வந்தா தான் ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு சில வரைமுறைகள் இருக்குல்ல. அந்த வரைமுறைகள ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, நெறைய பேர் தப்பு பண்றது என்னவா இருக்கும் அப்டின்னா, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அது வந்து கேப்சர் ஆயிட்டு, அவங்கள அறியாமலேயே அதுக்கேத்தாமலே என்ன பண்ணுவாங்க? ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. இதெல்லாமே நடக்கக்கூடியது தான். நான் வந்து இங்க யாரையும் குறை சொல்லல. நான் வந்து இவங்க அப்படி பண்றாங்க, அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லல. என்னுடைய ஸ்டூடண்ட், எனக்காக வந்த ஸ்டூடண்ட். என்னோட ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேவ நான் சொல்றேன். ஏன்னா, இதுல அனுபவங்கள் அப்படிங்கிறது எனக்கு நெறைய இருக்கிறதுனால தான் நான் அத சொல்றேன். கொஞ்சம் அதுலலாம் கொஞ்சம் வெளியில இருந்து, நீங்க நசீர் ப்ரோ என்ன சொல்றாரு? ஓகே. நசீர் ப்ரோவோட வீடியோ யூடியூப் வீடியோ ரெகுலரா நீங்க பார்ப்பீங்க. நசீர் ப்ரோ எப்படி ட்ரேட் எடுக்குறாரு? என்ன பார்த்து ட்ரேட் எடுக்குறாரு? இந்த மாரி விஷயத்த பார்த்துட்டு ட்ரேட் எடுக்குறாரு. சொல்றது புரியுதுங்களா? நசீர் ப்ரோ எப்படி ட்ரேட் எடுக்குறாரு? எந்த மாரி விஷயத்த பார்த்துட்டு ட்ரேட் எடுக்குறாரு? அவர் என்ன மாரிலாம் ட்ரேட்ஸ ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ஐடியா குடுக்குறாருங்கிறத நீங்க யோசிச்சுட்டீங்கனாலே, அத மட்டுமே ஃபாலோ பண்ணீங்கனாலே, கண்டிப்பா சொல்றேன் 5 அவுட் ஆஃப் 5 ட்ரேட்ஸ் யூ வில் பி சக்சஸ். அப்படி இருந்தாலே உங்களுக்கு நல்ல 5% ரிட்டர்ன்ஸ் வரும். நான் வந்து நீங்க 80% சக்சஸ் ஆகுங்க, 90% சக்சஸ் ஆகுங்கன்னு சொல்லல. ஜஸ்ட் 50% நான் உங்கள்ட்ட சொல்றது ஜஸ்ட் 50% உங்கள்ட்ட அக்யூரசி இருந்தா போதும். அந்த அக்யூரசிக்கு உங்கள தயார் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 60 போவோம். அதுக்கப்புறம் 70 போவோம். அதுக்கப்புறம் 80 போவோம். இதுதான் நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது. ஏன்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கோம். அப்படின்னா, அந்த ஜெயிக்கிறதுக்கான ஸ்டெப்ப நம்ம எடுத்து வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிப்போம். எடுத்தோனே பீக்குக்கு போ வேணாம். 1,00,000 வச்சு 10,00,000 சம்பாதிக்கணும். 10,00,000 வச்சு 20,00,000 அந்த இதே வேணாம். ரூ. 1,00,000 இருக்கா மாசம் ஒரு ரூ. 2,000லேருந்து ஒரு ரூ. 10,000க்குள்ள எவ்வளோ வருதோ ஐ வில் பி ஹேப்பி. அதே மாரி உங்களோட ப்ராஃபிட்ல நீங்க எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுங்க. கேப்பிட்டல்ல ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? உங்களோட ப்ராஃபிட்ல எவ்வளோ வேணாலும் ரிஸ்க் எடுங்க. எத்தன பெர்சன்டேஜ் வேணாலும் ரிஸ்க் எடுங்க. அது உங்க சாரி உங்க ப்ராஃபிட். ஆனா கேப்பிட்டல் அப்படிங்கிறது மூலாதாரம். கேப்பிட்டல் இல்லன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? ட்ரேடே பண்ண முடியாது. ஸோ கேப்பிட்டல புரொடெக்ட் பண்ண கத்துக்க. ஸோ இந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ஜெயிக்க முடியும். ஸோ ஓகே. வெல் ஓகே. நெறைய பேர் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நெறைய டவுட்ஸ் கேட்டீங்க. கரெக்ட்டா இல்லையா? எஸ் சார். ஸோ ஆமா சார். இருக்கிற டவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கன்ஃப்யூஸ்ட் ஆகுற மாரி இருக்கு சார். அது எஸ் ஹையர் டைம் மேஜர் ஃப்ரேம்ல அண்ட் ஒரு மைனர். நெறைய பேர் கேட்டது வந்து அந்த மேஜர் அண்ட் மைனர் ரைட்டா? ஆமா சார். ஆமாவா இல்லையா? ஆமா சார். எல்லாருமே சார் கேட்டது என்ன? மேஜர் ஸ்ட்ரக்சர்ல புரிஞ்சாலும் மைனர் ஸ்ட்ரக்சர்ல திடீர்னு புரிய மாட்டேங்குது சார். வெல் ஆமா ஸோ சார். உங்களுக்கு சார் ப்ராப்பரா ஒரு 1 விஷயத்த மினிட். சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு இல்ல வந்து அந்த மைனர் செக்டர்லயே முக்கியமா வந்து அ பிரே அ சக்சஸ் ஷிஃப்ட்ல இருக்குல்ல சார். அது ரொம்ப இன்னும் கன்ஃப்யூஷனா இருக்கு. வேணா மைனரா வந்து எனக்கு ஒண்ணும் இல்ல சார். இங்க நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே இங்க கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நேத்து நான் இந்த 2 ட்ரேட் வந்து எடுத்தது. ஓகேவா? இந்த 2 ட்ரேடோடைய எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு காமிச்சேன்னா, இன்னுமே உங்களுக்கு என்னவா இருக்கும்?